தமிழ் பெருங்குடி மக்களுக்கு அன்பு வணக்கங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே 297 தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை மாண்புமிகு முன்னாள் முதல்வர், தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு சென்னை தலைமை கழகம் எம்ஜிஆர் மாளிகையிலே அறிவித்திருக்கிறார். அதிலே முக்கியமான அறிவிப்புகளை செய்தியாளர்களிடம் அவர் விளக்கி இருக்கிறார், தெரிவித்திருக்கிறார். குலவிளக்கு திட்டம் மாதந்தோறும் 2000, ஆண்களுக்கும் கட்டணமில்லாத பயணம், அம்மா இல்லம் திட்டம், ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் வழங்கும் திட்டம், குடும்ப தலைவிக்கு குளிர்சாதன பெட்டி பிரிட்ஜ் வழங்குகிற திட்டம், அற்புதமான திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை சீரமைக்கப்படும் என்று அறிவிப்பு. கைத்தறி விசைத்தறி கூடங்களுக்கு கூடுதலாக 1400 யூனிட் மின்சாரம் கட்டணமில்லாமல் வழங்குவதற்கு அறிவிப்பு. விலையில்லாமல் வருடத்திற்கு 3 சிலிண்டர்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கப்படும். ஏழை குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். பொங்கல் பரிசுத் தொகை வருடந்தோறும் 1000. கூட்டுறவு வங்கியில பெற்றிருக்கின்ற சிறு வியாபாரிகளுக்கு கடன் தள்ளுபடி. அரசு பள்ளி மாணவர்களுடைய 7.5% இடஒதுக்கீடை இனி 10% உயர்த்தி வழங்கப்படும் என்ற அருமையான அறிவிப்பு. கரும்பு விவசாயிகளுக்கு தித்திப்பான அறிவிப்பு. கரும்பிற்கு டன்னிற்கு ஆதார விலை 4500 உயர்த்தி வழங்க அறிவிப்பு. தனியார் துறைகளிலும் 75% தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு என சட்டம் நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பு. வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி என்று சிறப்பான அறிவிப்பை இன்று வெளியிட்டு தேர்தல் களத்தை நோக்கி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று இறுதி கட்டத்தினுடைய பிரச்சார களத்திலே புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடியார் மக்களை சந்திக்க செல்கிறார்.